ஈகோ இல்லாமல் வாழ முடியுமா? மணிகண்ட பிரபு, சேலம் இருந்து கேள்வி கேட்டிருக்காரு. இவர் இன்ஸ்டாகிராம்லேருந்து கேட்டிருக்காரு. ஐயா, ஈகோ இல்லாமல் ஒரு மனிதனால் வாழவே முடியாது. ஈகோ இல்லாமல் இருக்க மனிதன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பிறந்த குழந்தை, 2 மாதம் 3 மாதம் ஆகிற குழந்தை, ஞானி. இவங்க 2 பேரும் தான் மனிதர்களில் ஈகோ இல்லாமல் இருக்கிறவங்க. இவங்க 2 பேராலையும் வாழ முடியாது. விட்டுட்டிங்கன்னா, ஒரு குழந்தைய அப்படியே போட்டு போயிட்டீங்கன்னா அது செத்து போயிடும், வாழ தெரியாது. ஒரு ஞானியை அப்படியே விட்டு போயிட்டீங்கன்னா செத்து போயிடுவான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு சாப்பிடணும், தூங்கணும், பிடிக்கணும், ஆகி போகணும், பல் விளக்கணும், இது எதுவுமே தெரியாது அவனுக்கு. ஈகோன்னு ஒன்று இருந்தால் தான், இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஈகோ. அதான் நான் யார் தெரியுமா, பெரிய பிடுங்கி 5 நிமிஷத்தில் உன்னை உண்டெளின்னு பண்ணிடுவோம், பார்க்குறியாப்ப அப்படின்னு சொல்கிறது ஈகோ தான். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஈகோ தான். இது நெகட்டிவ் சைடு ஈகோ, அது பாசிட்டிவ் சைடு ஈகோ. நான் யார் தெரியுமா அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்குது, என்னோடய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, நான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மனம் வந்து மிதக்குது, அது ஒரு வகையான ஈகோ. நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் முற்றும் துறந்தவன், என்னை நீ அடித்தாலும் எனக்கு கோபம் வராது, நான் திருப்பி அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற உணர்வோடு நான் இருக்கிறேன்னா அதுவும் எனக்கு ஈகோ தான். இது பாசிட்டிவ் சைடு ஈகோ, அது நெகட்டிவ் சைடு ஈகோ. நெகட்டிவ் சைடு ஈகோ எனக்கு இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான். அதுக்கு வந்து ரசாயன மாற்றம் நடக்கும், அதுக்கு அந்த மாதிரி நமக்கு துன்பங்களை அனுப்பிச்சு தான் ஆகணும். பாசிட்டிவ் சைடு ஈகோ நமக்கு கொஞ்சம் வளர்ச்சிக்கு உதவும். அதனால் மனிதன் வளர்ந்து வரும்போது நெகட்டிவ் சைடு ஈகோ தான் அவனுக்கு டெவலப் ஆகும். குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு சில கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சதுக்கப்புறம் வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அவன் நெகட்டிவ் சைடு ஈகோ வளர ஆரம்பிக்கும், பாசிட்டிவ் சைடு ஈகோ வளர ஆரம்பிக்கும். நெகட்டிவ் சைடு டவுன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ டீனேஜ்லேருந்தே அவனுக்கு நெகட்டிவ் சைடு ஈகோ வளர ஆரம்பிச்சிடும். 12-13 வயசுலேருந்தே 21-23 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியலில் இருக்கிற ஒரு 23 வயசு 25 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை பாருங்களேன். அல்லாமல் பெரிய தொழிலதிபரோட அல்லது ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரோட ஒரு பெரிய பதவியில் அவங்களையோ அல்லது அவங்க குழந்தைங்களையோ பாருங்களேன். அந்த ஏஜில் அது வந்து நெகட்டிவ் சைடு ஈகோவாக இருக்கும். தான் பெருசு, வேறு யாரும் பெருசு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. அதே ஒரு 50-60 வயசில் இருக்கக்கூடிய அதே போலீஸ் ஆஃபீஸரையோ ஒரு கலெக்டரையோ அல்லது ஒரு அரசியல்வாதி மெச்சூரி, அவர் சிரமம்தான். இவங்க வந்து ஓரளவுக்கு வாழ்க்கை என்னென்னு கோணத்தில் யோசிச்சுருந்தாங்கன்னா, போலீஸ்காரங்க கூட ஆனால் அவங்களோட டியூட்டி அந்த மாதிரி 24 மணி நேரமும் வேறு பல நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை திங்க் பண்ணிட்டனால பாசிட்டிவ் சைடு அவனால் வர முடியாது. கொஞ்சம் ஒர்க்லோடு கம்மியாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி பதவியில் இருக்கிறவங்கள எடுத்து பார்த்தீங்கன்னா, வேலை கம்மி ஆனால் நிறைந்த பதவியில் இருக்காங்க, வசதியாக இருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் டைம் இருக்கும், யோசிப்பாங்க, ஏதாவது ஒரு சில விஷயங்களை படிப்பாங்க. அவங்களுக்கு துன்பம் வரணும், துன்பம் வந்தால் தான் யோசிப்பாங்க, இல்லை பழைய பிறப்பினுடைய தாக்கமாக இருக்கணும். அப்படி யோசிச்சு கொஞ்சம் இதுனா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 60 வயசில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு ஈகோ டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கணத்தில் இருந்தாலும் மறு கணத்தில் காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கோபம் இதெல்லாம் வந்து ஒரு லெவலில் இருப்பாங்க, அது ஈகோ தான். ஸோ மனிதன் பிறந்ததுன்னு கொஞ்சம் வளர ஆரம்பித்தோன்னே, மனம் வளர ஆரம்பித்தோன்னே நெகட்டிவ் சைடு ஈகோ தான் ஃபஸ்ட்டு டெவலப் ஆகும். அதிலே செத்து போயிடுறான், அதான் பிரச்சனை. சாகிற வரைக்குமே 60 வயசு வரைக்குமே நெகட்டிவ் சைடு ஈகோ டெவலப் பண்ணிட்டு அதிலே செத்து போயிடுறான். நெகட்டிவ் சைடோட ஈகோ ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் மீண்டும் அதை வந்து உணர்ந்து அதுக்காக தான் துன்பங்களை கொடுக்குது. வாழ்க்கையை வந்து இன்ப துன்பங்களை கொடுக்கல, துன்பம் அதிகமாக கொடுக்குறது காரணம் வந்து அந்த நெகட்டிவ் சைடு ஈகோவிலேருந்து நீ பாசிட்டிவ் சைடு ஈகோவுக்கு மாறுறதுக்கு தான். அப்புறம் அப்படியே படிப்படியாக பாசிட்டிவ் சைடு ஈகோவில் மாறி ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ஈகோவை டெவலப் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஈகோவை தொலைக்கணும். அப்புறம் தியானம், அந்த மாதிரி சமாச்சாரங்கள், தியானங்களும் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய சாமியார்கள் இருக்காங்க, ஞானிகள், அவங்களும் பார்த்திங்கன்னா அது பாசிட்டிவ் சைடு ஈகோ அவங்களுக்குள்ளேயும் இருக்கும், நான் பெரிய சாமியாருங்கிற மாதிரி. ஆனால் ஒரு பாசிட்டிவாக இருப்பான், அமைதி சாந்தம் இந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அதுவும் காணாமல் போயிடும். எப்படி குழந்தை பிறக்குது, வளர 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 நெகட்டிவ் சைடு ஈகோ டெவலப் ஆகுது, அதனுடைய வளர்ச்சி முடிஞ்சுது, தேய ஆரம்பிக்குது, வயசாக அப்போ வந்து 32 38 40க்கு மேலே என்ன கீழே இறங்க ஆரம்பிச்சிருது, அதுக்கு மேலே வளர்ச்சி இல்லை, தளர ஆரம்பிக்குது. அப்போ 40க்கு மேலே என்னாகும், பாசிட்டிவ் சைடு ஈகோ டெவலப் ஆகிட்டு ஒரு 100 வயசு 90 வயசில் சாகும்போது நியூட்ரலைஸ் ஆகிருக்கணும், குழந்தை மாதிரி நியூட்ரலைஸ் ஆகிருக்கணும். அப்படி தான் வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படுது. ஈகோ இல்லாமல் வந்துட்டு நெகட்டிவ் சைடு ஈகோ ஃபுல்லாக பீக் ஆகி மீண்டும் பாசிட்டிவ் சைடு ஈகோ ஃபுல்லாக பீக் ஆகி நியூட்ரலைஸ் ஆகி இறந்து போயிடணும். நெகட்டிவ் சைடு ஈகோ பாசிட்டிவ் சைடு ஈகோ ரெண்டையும் தொலைச்சிட்டு போயிடணும். அது தொலைக்காமல் நம்ம எந்த இடத்துல இருக்கும்போது செத்து போயிடுறோமோ அது திரும்ப திரும்ப நம்ம பொறுப்பு உண்டு. அது என்ன நியூட்ரலைஸ் ஆகுறது அப்படின்னா ஞானம் அடைகிறது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனந்தமய கோஷத்துக்குள்ளே நீங்கள் உள்ள நுழையும் பொழுது என்ன ஆகுனா, அது ரெண்டுக்கு நெகட்டிவ் சைடு ஈகோ பாசிட்டிவ் சைடு ஈகோ ரெண்டுக்கு சென்டர் ஒரு பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா
ஆனந்தமய கோஷம். நம்ம உடம்பு ஒட்டின சமாச்சாரங்களுக்குள்ள எந்த கோஷத்துக்குள்ள நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நெகட்டிவ் சைடு ஈகோ தான் இருக்கும். ஆனந்தமய கோஷத்துக்குள்ளே போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவ் சைடு ஈகோ வரும். அதை விட்டு ஆனந்தமய கோஷத்தை விட்டு நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா நியூட்ரலைஸ் ஆகிடுவீங்க. அப்போ இந்த உடம்பு சார்ந்த விஷயங்களை விட்டு நீங்கள் வெளியில் போகணும். அப்போ நியூட்ரலைஸ் ஆகிடுவீங்க. அது ஞானத்தன்மை. ஆனந்தமய கோஷத்துக்குள்ள இருக்கிறது கூட பாசிட்டிவ் சைடு ஈகோ தான். பட் நெகட்டிவ் இப்போ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், ஞானமய கோஷம் சமாச்சாரங்கள் எல்லாமே நெகட்டிவ் சைடு ஈகோ தான். இதை தாண்டி நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஆனந்தமய கோஷத்தில் போகும்போது பாசிட்டிவ் சைடு ஈகோக்குள்ளே போகிறோம். அப்புறம் அதை ஆனந்தமய கோஷத்தையும் தாண்டி போகும்போது நியூட்ரலைஸ் ஆகிடுறோம். இந்த கோஷங்களுக்குள்ளே மாட்டாமல் போயிடுறோம், சரீரங்களுக்குள்ளே மாட்டாமல் போயிடுறோம். அப்போ நீங்கள் வாழணும் அப்படின்னாவே நீங்கள் ஈகோ இல்லாமல் வாழ முடியாது. வாழணும் கண்டிப்பாக ஈகோ வேணும். அந்த ஈகோ நீங்கள் நெகட்டிவ் சைடு ஈகோ இருக்கிறத பாசிட்டிவ் சைடு ஈகோ மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி தான் ஆன்மீக பயிற்சி. ஆன்மீக பயிற்சிக்கு நிறைய நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை கற்றுக்கிறீங்கிறத பொறுத்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைடு ஈகோ டெவலப் ஆகிட்டு போகும். அதுவும் ஆபத்து தான். ஒரு உச்சத்துக்கு போவோம், நெகட்டிவில் என்ன நடக்குதோ அது எல்லாமே பாசிட்டிவ்லி நடக்கும். அது காலம் நம்மளை வழி நடத்திடும். பெருசாலாம் நம்ம அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணிக்க தேவையில்லை. எவனோ ஒருத்தன் குருன்னு வருவான், நமக்கு தேவையான விஷயங்களை சொல்லித் தருவான். அதுக்கும் ப்ராப்ளம் இல்லைன்னா நீ சரணாகதியோடு இருக்கும்போது பிரபஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கும். பிரபஞ்சம் கரெக்டாக வழி நடத்திட்டு இருக்கு, எல்லாம் சரியாக போயிட்டுருக்கு. ஸோ மனிதனாக நீங்கள் வாழணும் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் ஈகோ இல்லாமல் வாழ முடியாது. ஏதோ ஒரு ஈகோ இருந்து தான் ஆகணும். நன்றி ஐயா. என்ன புண்ணியம் செய்தேனோ